தற்போது ஈரானே களமிறங்கி சண்டை பிடித்து வருகிறது. ஆறுதலான விவகாரம். இந்த சண்டைக்குள்ள காசா மக்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நிம்மதி கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனோடு சவுதி அரேபியாவினுடைய பிரதமரும் பட்டத்து இளவரசருமாக இருக்கக்கூடிய MBS முகமது பின் சல்மான் பேசியிருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, ஈரான் மீதான இஸ்ரேலிய இந்த தாக்குதலில் அரபுலகம் உங்களுக்கு பின்னால் நிற்கிறது, நாங்க உங்களோட நிப்போம் என்கிற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. நிப்போம்னா ஆயுதம் எல்லாம் கொடுப்பாங்கன்ற அர்த்தம் கிடையாது. எந்த நாடும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், பாகிஸ்தான் கொடுக்கிறதாக வந்த தகவலே பொய்யானது. அப்படியா கொடுத்தா சீனாவும் ரஷ்யாவும் தான் கொடுக்கணும். அரபு நாடெல்லாம் அப்படி ஆயுதம் கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்கிறத விட இவன்ட்டே இருக்கிறதே போதுமானதுங்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. ஆனால் சர்வதேச தளத்தில் நாங்கள் உங்களோட நிற்போம், உங்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று முகமது பின் சல்மான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கு அல் மையாதீன் போன்ற செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த செய்திகள் வெளிவருகிற அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், சில சகோதரர்கள் நாங்கள் யுத்தத்தில் இருந்து பின்வாங்கிறதுக்கு தயார், எங்களை சமாதானம் பேசுங்க, எதனாலும் பேசி முடிச்சுக்கிறோம்னு ஈரான் சவுதி அரேபியாவிட்ட சொல்லி சவுதி அரேபியா டொனால்ட் ட்ரம்ப்ட பேசுகிற மாதிரியான செய்திகள் சில அரபு தளங்களை மேற்கோள் காட்டி சில பேர் பகிர்ந்ததை சில சகோதரர்கள் அனுப்பியிருந்தாங்க. இது எதுவுமே கிடையாது. அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர், மிக தெளிவாக சொன்ன செய்தி. குறிப்பாக G7க்கும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தது இஸ்ரேல், அவங்க நிறுத்தினதுக்கு அப்புறம் அவங்க கடைசியாக எதை அடிப்பாங்களோ அதுக்கு பதிலடி நாங்கள் அடிச்சுட்டு தான் நிறுத்துவோம். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் ராஜதந்திர ரீதியாக பேசுவதற்கு தயாராக இருக்கிற நேரத்தில் தான் எங்கள் மேலே அட்டாக் நடந்தது. எனவே இது எங்களுடைய பிழை அல்ல. மூன்றாவது விவகாரம், தன்னை தற்காத்துக் கொள்கிற உரிமை இஸ்ரேலுக்கு இருப்பதாக G7 சொல்லியிருந்தது. அவங்களுக்கு பாதுகாத்துக் கொள்கிற உரிமை இருப்பதைப் போலவே எங்களை தற்காத்துக் கொள்கிற முழு உரிமை ஈரானுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் காசாவுக்கும் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிற முழு உரிமை இருக்கிறது. எனவே அப்போ காசாவுக்கு நீங்கள் அடிப்பீங்க அல்லது வேற எங்கேயாவது அடிப்பீங்க, நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்கிற விதமாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவங்க இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. இதை வச்சுக்கிட்டு என்னன்னா, ஈரான் காலில் விழுகிறது, சவுதிட்ட போய் கெஞ்சுகிறது, எங்கேயும் கெஞ்சவும் இல்லை, அவங்களை இப்படி ஒரு அறிவித்தலை விடவும் இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இந்த இடத்துல ஒரு சென்சிட்டிவான நிலைமை. அவர்கள் ஜியோனிஸ்டுகள் முழுவதுமாக நின்று கொண்டு சுற்றி வளைச்சிருக்கிற எல்லா அரபு நாட்டையும் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான், அப்பாவிகளை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். எவனாவது இவனுக்கு கை வைக்க மாட்டானான்னு இருக்கும்போது இவன் கை வச்சிருக்கிறான் போது எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாத சில அரபு நியூஸ்கள் இந்த செய்தி வருகிறதே தவிர சவுதி அரேபியாவுடைய பிரபல ஊடகங்கள் எதுவுமே கூட இந்த தகவலை எங்கேயும் வெளியிட்டதாக நம்ம பார்க்கல. அப்பாஸ் அராக்சி அவங்க அப்படி சொன்னதாகவும் பார்க்கல. இன்னைக்கு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்ன அவருடைய ட்ரூத் சோஷியலில்